வணக்கம், குட் மார்னிங் யூனிவர்ஸ். ஒரே வீடியோவில் போடலான்னு நினச்சோம், பட் முடியல. கார்டு சஃபல் பண்ணி போடணும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு சனி பயிற்சி பலன் காமிச்சிட்டு வைக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர். அதாவது கிங் ஆஃப் நைட் ஆஃப் வான்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் வான்ஸ், 5 ஆஃப் வான்ஸ். வான்ஸ் நிறையா வந்திருக்கு. தி ஸ்டார், ஃபோர் ஆஃப் கப்ஸ், டூ ஆஃப் ஸ்வார்ட். ஓ வாவ், 6 ஆஃப் பென்டக்கல். நீங்கள் உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. அண்ட் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது கொஞ்சம் இதுதான், இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு 3 கார்டு எடுப்போம். செவன் ஆஃப் வான்ஸ், செவன் ஆஃப் ஸ்பாட்ஸ். ஓகே, கொஞ்சம் கடக ராசிக்கு வான்ஸ் தாம்மா நிறையா வந்துருக்கு. ஓகே, எத்தனை வான்ஸ்? 1 2 3 4 5 5 வான்ஸு, 2 ஸ்வாடு, 3 ஸ்வாடு, கப்ஸு 1 2 கப்ஸு, 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் கப்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு 3 கார்ட்ஸு. நைட் ஆஃப் வான்ஸ், 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் வான்ஸ். ஸோ உங்கள் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, த மேன் பிஹைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆணோட பிரச்சனையிலேருந்து ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, நிறைய கான்ஃப்ளிக்ட்டு தான் காமிக்குது கடகராசிக்கு. இப்போ கடகராசிக்கு எங்கே 9ல் போகிறாரா? ஓகே, 9ல் போகிற சனி பகவான் வந்து இமீடியட்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டாரட் ரொம்ப நல்லா தான் அது சார்ந்து தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, அது வந்து கேரண்டீடு. அதே மாதிரி லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிசீவ்டு. இல்லை நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை விஷயமா. பட் இதை இமீடியட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே ஏதாச்சும் ஒரு ஆண் சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தலைமை பொறுப்பாளர் அல்லது வீட்டிலோட தலைமை இல்லை பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து துணை இருப்பாங்க உங்களுக்கு. அவங்கக்கிட்ட உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட்டு அண்ட் வந்து செலிப்ரேட் மூமெண்ட்டை கொடுக்குது. வின்னிங் செலிப்ரேஷன், ஜெயிச்சிட்டோங்கிறத ஒரு செலிப்ரேட் பண்ணுவீங்க இல்லையா, அது கொடுக்குது. இமீடியட்டாக டாரட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே அதில் ரொம்ப ஹையில் போயிடாத, நல்லா வெயிட் பண்ணி தீர்மானமாக இருந்து அடுத்த இலக்கை வைக்கும் போதும் நீ திருப்பி யோசித்து அந்த இலக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அது பயங்கர காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கார்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் வான்ஸ் அண்ட் தி ஸ்டார் அண்ட் 4 ஆஃப் கப்ஸ். இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து
யோசிக்காமல் ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அது காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் தி ஸ்டாரை வந்து நம்ம 2 விஷயமா எடுத்துக்கணும். ஒன்று நல்லா பிரபலமாக்கும், நம்மளோட ஆர்வத்துக்கெல்லாம் தீனி போடும், நம்மளை பற்றி 4 பேருக்கு சொல்லும். அந்த 4 பேருக்கு சொல்கிறத கிசு கிசு மாதிரி சொல்ல போதா, இல்லை வந்து பெரிய ஆள் அவன் சாதிச்சிட்டா அவன் சாதிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் பண்ணி சொல்ல போதாங்கிறது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 5 ஆஃப் வான்ஸோட ஜோடி போட்டு வந்திருக்கு, அடுத்து ஒரு 4 ஆஃப் கப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுதே உங்களோட திட்டத்தை நீங்கள் யோசித்து செயல்படுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஹேப்பன் ஆகும். அது முன்னாடியே நான் டாரட்டுங்கிறது முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுக்குறது தான், பயமுறுத்துறது இல்லை, ஒரு ஜாக்கிரதையான மூமெண்ட்டு. இப்போ யோசிக்காமல் நீங்கள் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறீங்க, இல்லை அதர் ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா 1க்கு 4 வாட்டி நீங்கள் யோசிக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாகவோ ஒரு தனிமையாகவோ இருக்கும். அப்போ கூட மற்றவங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து உங்களுக்கு சரியான படிக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரேயர் வந்து அந்த ஹெல்ப்பை நல்லபடியாக கொண்டு வரும். ஓகே, then 2 of swords and 6 of pentacles and 10 of swords. ஸோ இப்போ என்ன அடுத்து வரக்கூடிய முக்கியமான நிகழ்வு என்னன்னா, உங்கள் இன்ட்யூஷன் வந்து கடன் வாங்கியாச்சும் கொஞ்சம் ப்ராப்பர்லி, அடுத்தவங்கள்ட்ட லோன் வாங்கியாச்சும் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படிங்கிறத காமிக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப கவலைக்கிடமாக போகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு உணர்த்துது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நான் எடுத்தோன்னா ரொம்ப உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். பட் என்டையர் ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்குறது உங்களை உள்ளுணர்வு கடன் வாங்க சொல்லும். அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 7 of Swords அப்படிங்கிறது வந்து நீங்கள் தனியாக போராடுங்க அப்படிங்கிறத சொல்லுது. நல்ல மெடிடேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் தனியாக நிறைய விஷயம் சாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கார்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நிறையா கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கிவ் அப் பண்ணாதீங்க. தோற்று போகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொண்டு வரும். உங்களோட விஷயத்த, உங்களோட நிம்மதியை யாராச்சும் திருடிட்டு போகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் வர மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த நிம்மதியை இழக்காதீங்க, தொடர்ந்து போராடுங்க. அண்ட் வந்து நெவர் கிவ் அப் அப்படிங்கிறத வந்து எது சொல்கிறது. ஓகே, உங்களுக்கு இதோட நிப்பாட்டிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 50-50 இருக்கிறதுனால இது வந்து ஒரு என்ன நடக்க போகுதுங்கிறத எப்படி நான் சொல்கிறது. பட் உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஓகே நான் அவ்வளோ நீங்கள் பர்சனலாக எனக்கு கால் பண்ணி ரீடிங் எடுத்துக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டில் பார்க்கலாம். இது வந்து உங்கள் சுச்சுவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆரக்கிள் கார்டு. இந்த ஆரக்கிள் கார்டுக்கும் டாரட் கார்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். கிஸ்ஸிங் ஆஷன் வந்திருக்கு. இது வந்து நாட் குட் கார்டு. அதாவது உங்களை வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த சர்டனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அது வந்து கொண்டு வரும். ஒரு லைட் இரிட்டேட்ஸ் தயர் டீமன்ஸ். இப்போ இன்னொன்று விஷயம் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒளிர உங்களோட டீமன்ஸோட சிச்சுவேஷன் என்னன்னா இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்களும் அதுக்கான பிரதிபலிப்பை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிரதிபலிப்பாக அவங்க ரிவென்ச்சை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் எதிரிகள்கிட்டருந்து தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்
இப்போ டாரட்டும் மென்ஷன் பண்ணுது நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு. தி சுச்சுவேஷன் கார்டு அப்படின்னு ஃபேக் ஸ்மைல், நிறைய ஃபேக் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும், சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 9:35 ஆயிடுச்சு, 10 to 35 ஆயிடுச்சு இந்த வீடியோ ஆரம்பிச்சு. ஸோ நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், ஹீல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத யூனிவர்ஸ்ட்டை கிளியராக கேளுங்க. சில ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்காங்க, ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட்டு, டாரட்டோட பாயிண்ட்டு. ஸோ கேர்ள் ஃபைட்ஸ் நிறையா நடக்கும் போல். ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபிசிக்கல் ஃபைட், அட் வார், காம்பேட்டிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு அலர்ட், ரொம்ப அலர்ட்டு பார்த்து இருந்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.